ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம செனாகுனி குழம்பு பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செனாகுனி வறுத்துட்டு நல்லா அதை 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கணும். இது காஞ்ச செனாகுனி இல்லை மண்ணெலாம் இருக்கும், அதனால் ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஜல்லரில் கூட கழுவிக்கலாம். நாங்கள் சும்மா இப்போ காய்களை இது பண்ணி வெடிக்கட்டி எடுத்துக்கிறோம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வெங்காயம் வாங்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா 2 பொடிக்கணும். இப்போ 2 வெங்காயம் வெந்தயம் கடுகுலாம் போட்டு தான் 2 வெங்காயம் போட்டு ஏற்கனவே புளி கரையில் கொஞ்சம் தண்ணி போட்டுருக்கோம். புளி வைக்கும்போது இப்போ வெங்காயம் வளர்ந்துச்சு கொஞ்சமாக சால்ட் இது நல்லா ப்ரௌன் கலராக இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் வேகணும், கொஞ்ச நேரம் முடியும். செவந்து வந்ததும் செனாகுனி அலசி வச்சுக்கிற செனாகுனியை போட்டு நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் அதை கூட வதக்கணும். ட்ரை பண்ணி ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் செனாகுனி, அதை வறுத்து கழுவி வச்சுருக்கோம். அதோடு நல்லா அலசி போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் 4 காய் போட்டுக்கோ. உங்களுக்கு தேவையான காய் வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய் எவ்வளோ காய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எங்களுக்கு வீட்டில் இருந்தது இதெல்லாம் நாங்கள் போட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். காரத்துக்கு தேவையான 2 ஸ்பூன் எங்களுக்கு தேவையானது நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, உங்களுக்கு காரம் கூட குறையணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெலாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிறதுக்கு உருளைக்கிழங்குலாம் வச்சோம்ல தண்ணி ஊற்றி வச்சோம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெடிக்கட்டி வச்சுருக்கோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கிண்டி மூடி போட்டு வச்சுட்டா செனாகுனி குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. செனாகுனி குழம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம், அதை சொல்ல மறந்துட்டோம். நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்குங்க. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சூப்பரான செனாகுனி குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். வாங்க காய்ஸ், இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ரொம்ப சூடாக இருக்குது. வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ